ஓம் சாந்தி. முரளி தேதி 25/7/2025. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் நன்றாக படித்து தனக்குத்தானே ராஜதிலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவலை மட்டுமே சதா இருக்க வேண்டும். படிப்பின் மூலம்தான் ராஜ்யம் என்பது கிடைக்கும். பொதுவாக பாபா என்ன சொல்லுவார், குழந்தைகளே கவலையற்ற மகாராஜாவாக இருங்கள்ன்றவர் பாபா. ஆனால் இங்கே பாபா என்ன சொல்கிறாரு, நான் நல்லா படித்து நான் ராஜ்யத்தை அடையணும், இந்த ஒரு கவலை உங்களுக்குள்ளே சதா இருக்கணுன்றார். இந்த ஒரு கவலை மட்டும் சதா இருக்கணும். ஆனால் இது என்ன கவலை? துக்கம் நிறைந்த கவலை கிடையாது, சுப கவலை. தன் மீது தானே இறக்கப்படக்கூடிய அந்த மாதிரியான கவலை. இந்த ஒரு கவலை மட்டும் சதா இருக்கணும். படிப்பின் மூலம்தான் உங்களுக்கு ராஜ்யம் என்பது கிடைக்கின்றார். கேள்வி, குழந்தைகள் எந்த ஒரு உற்சாகத்துடன் இருக்க வேண்டும், மனமுடைந்து விடக்கூடாது, ஏன்? பதில், நான் இந்த லக்ஷ்மி நாராயணர் போன்று ஆக வேண்டும் என்ற உற்சாகம் சதா இருக்க வேண்டும். இதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் மனமுடைந்து விடக்கூடாது. என இந்த படிப்பு மிகவும் எளிதானது. வீட்டில் இருந்து கொண்டே கூட நீங்கள் படிக்க முடியும். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆனால் அவசியம் தைரியம் வேணுன்றார் பாபா. பாடல், தாயும் நீயே தந்தையும் நீயே. குழந்தைகள் தங்களுடைய தந்தையின் மகிமை கேட்டீர்கள். மகிமைக்கு உரியவர் ஒரே ஒருவர் தான். வேறு யாருக்கும் மகிமை என்பது பாட முடியாது. லக்ஷ்மி நாராயணர் கூட இவ்வாறு தகுதியானவர்களாக சிவபாபா தான் ஆக்குகின்றார். அவர்தான் மகிமைக்கு உரியவர் ஆவார். அவரை தவிர வேறு யாருக்கு மகிமை செய்ய முடியும்? இவர்களை இவ்வாறு ஆக்கக்கூடிய டீச்சர் இல்லை எனில் இவர்களும் இவ்வாறு ஆக முடியாது. பிறகு மகிமை சூரிய வம்சத்தில் ராஜ்யம் செய்பவர்களுக்கு. பாபா சங்கமத்தில் வரவில்லை எனில் இவர்கள் ராஜ்யமும் அடைய முடியாது. வேறு யாருக்கும் மகிமை என்பது கிடையாதுன்றார் பாபா. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவ பாபா மட்டுமே. அவரிடமிருந்து தான் உயர்ந்த பதவி கிடைக்கின்றது எனில் அவரை நீங்கள் நல்ல முறையில் நினைவு செய்ய வேண்டும் அல்லவா? தான் ராஜா ஆவதற்கு சுயம் தானே படிக்கணுன்றார் பாபா. யார் நன்றாக படிப்பார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். படிக்காதவர்கள் பதவி அடைய முடியாது. படிப்பதற்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது. பாவனமாவது தான் மூல விஷயமாகும். அதற்குத்தான் இந்த படிப்பாகும். தூய்மையாக இருப்பவர்கள்தான் நல்லவர்கள் என்று கூறப்படுகின்றனர். நன்றாக படித்து பெரிய மனிதர்களாக ஆகின்றனர் எனில் மகிமை செய்கின்றனர். ஆனால் அனைவரும் பதித்தமானவர்களாகத்தான் இருக்கின்றனர் என்றார் பாபா. பதித்தமானவர்களே மகிமை செய்கின்றனர். சத்தியத்தில் பாவனமானவர்கள் இருப்பார்கள். அங்கே யாரையும் மகிமை செய்ய மாட்டாங்க என்றார். இங்கு தூய்மையான சந்நியாசிகளும் இருக்கின்றனர், அசுத்தமான கிரகஸ்திகளும் இருக்கின்றனர். அதனால்தான் தூய்மைக்கு மகிமை பாடப்படுகிறது. அங்கு ராஜாராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் இருப்பார்கள். தூய்மை மற்றும் அசுத்தம் என்று வேறுபடுத்தி கூறுவதற்கு வேறு எந்த தர்மமும் கிடையாது. இங்கு சில கிரகஸ்திகளுக்கும் மகிமை செய்து கொண்டே இருக்கின்றனர். அவர்களுக்கு அவரே குதாவாக அல்லாவாக இருக்கின்றார். ஆனால் அல்லாவை பதித்த பாவன் விடுவிப்பவர் வழிகாட்டி என்று கூறப்படுகிறது. பிறகு அவர் எவ்வாறு அனைவருமாக இருக்க முடியும்? உலகம் பாருங்கள், எவ்வளவு கார் இருளில் இருக்கிறது என்றார் அப்பா. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். குழந்தைகளிடத்தில் நாம் படித்து தன்னை ராஜாவாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். யார் நன்றாக முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள்தான் ராஜ்ய திலகத்தை அடைய முடியும். நானும் இந்த லக்ஷ்மி நாராயணனை போன்று ஆக வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளுக்குள் இருக்க வேண்டும். இதில் குழப்பம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை. முயற்சி செய்யணுன்றார் அப்பா. மனம் உடைஞ்சு விடக்கூடாது. இந்த படிப்பு அப்படிப்பட்டது. அதாவது கட்டிலில் தூங்கி கொண்டே கூட படிக்க முடிகின்றார். அவரோ எளிமையான ஒரு படிப்புன்றார்.
அயல்நாட்டில் இருந்தாலும் படிக்க முடியும், வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும். அதாவது கட்டிலில் தூங்கி கொண்டே படிக்க முடியும்னா என்ன அர்த்தம்? உடல்நிலை சரியில்லைன்னா கூட இந்த படிப்பை நீங்கள் படிக்கலாம் அப்படின்றார். அந்த அளவிற்கு எளிதான படிப்பு. முயற்சி செய்து தன்னுடைய பாவங்களை நீங்கள் அழிக்க வேண்டும். மேலும் மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க முடியும். யாராக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆத்மா. ஆத்மாவுடைய சுய தர்மம் ஒன்றுதான். இதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது. சரீரத்தினால்தான் பல மதங்கள் ஏற்படுகின்றன. ஆத்மா ஒன்றுதான். அனைவரும் ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். ஆத்மாக்களை பாபா தத்தெடுத்திருக்கின்றார். அதனால்தான் பிரம்மாவின் வாய் வழி வம்சத்தினர்கள் என்று பாடப்படுகிறது. ஆத்மாவுடைய தந்தை யார் என்பதை யாருக்கு வேண்டுமென்றாலும் நீங்கள் புரிய வைக்க முடியும். இன்றைய நாட்களில் பாரதத்தில் யாரை வேண்டுமென்றாலும் தந்தை என்று கூறிவிடுகின்றனர். மேயரையும் நகர தந்தை என்று கூறுகின்றனர். ஆனால் ஆத்மாவுடைய தந்தை யார் என்பதை அறியவில்லை. நீங்கள் தான் தாய் தந்தையாக என்று பாடுகின்றனர். ஆனால் அவர் யார், எப்படி இருக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது. பாரதத்தில் தான் நீங்கள் தாய் தந்தை என்று கூறி அழைக்கின்றார்கள். தந்தை தான் இங்கு வந்து பிரம்மா வாயு வழி வம்சத்தினர்களை படைக்கின்றார். பாரதம்தான் தாய்நாடு என்று கூறப்படுகிறது. என இங்குதான் சிவபாபா தாய் தந்தை என்ற பாகத்தில் நடிக்கின்றார். இங்குதான் பகவானை தாய் தந்தை என்ற ரூபத்தில் நினைவு செய்கின்றனர். அயல்நாடுகளில் இறை தந்தை என்று மட்டுமே கூறி அழைக்கின்றனர். ஆனால் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாயும் தேவையல்லவா? ஆணாக உள்ளவர் பெண்ணை தத்தெடுக்கின்றார். பிறகு அவர் மூலம் குழந்தைகள் உருவாகின்றன, படைப்புகள் படைக்கப்படுகின்றன. இங்கும் பிரம்மா மூலம் பரம்பிதா பரமாத்மா தந்தை பிரவேசம் செய்து தத்தெடுக்கின்றார். குழந்தைகள் பிறப்பதால் தான் இவர் தாய் தந்தை என்று கூறப்படுகின்றனர். அவர் ஆத்மாக்களின் தந்தை. பிறகு இங்கு வந்து படைப்புகளை படைக்கின்றார். இங்கு நீங்கள் குழந்தைகளாக ஆகின்றீர்கள் எனும் பொழுது தாய் மற்றும் தந்தை என்று கூறப்படுகின்றார். குழந்தைகளே, நீங்கள் யாரை சந்தித்தாலும் நீங்கள் இனிய வீட்டிற்கு செல்ல விரும்புகின்றீர்களா என்று கேளுங்கள். பிறகு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டியிருக்கும். இப்போ வீட்டுக்கு போகணுன்னா அவசியம் தூய்மையாக ஆக வேண்டியிருக்கும். ஆத்மாக்கள் இனிய வீட்டில் தூய்மையாகத்தான் இருப்பார்கள். ஆகையினால் இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார், தந்தையின் நினைவின் மூலம்தான் விக்கிரமங்கள் விநாசமாகும். எந்த தேகதாரியும் நினைவு செய்யாதீர்கள். பாபாவை எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு தூய்மையாவீர்கள் மற்றும் வரிசை கிரமமாக உயர்ந்த பதவி அடைவீர்கள். லக்ஷ்மி நாராயணருடைய சித்திரத்தை வைத்து மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிதாகும். பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் ராஜ்யம் செய்தபோது உலகில் அமைதி இருந்தது. உலகில் அமைதியை தந்தைதான் ஏற்படுத்த முடியும். வேறு யாரிடத்தில் சக்தி கிடையாது. இப்போ பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார். புது உலகில் ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக எப்படி ஆவது என்பதை கூறுகின்றார். தந்தைதான் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். ஆனால் அவரிடத்தில் எந்த ஞானம் இருக்குது என்பதை யாருமே அறியல. உலகத்தினுடைய முதல் இடை கடைசியின் சரித்திர பூக்கோளத்தை எல்லையற்ற பாபா தான் கூறுகின்றார். மனிதர்கள் சில நேரங்களில் சர்வவியாபி என்றும் சில நேரங்களில் அனைவருடைய உள்ளத்தையும் அறிந்தவர் என்றும் கூறுகின்றனர். அப்படியானால் தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்ள முடியாது. இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா புரிய வைக்கின்றார். நல்ல முறையில் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க வேண்டும். பள்ளியில் உயர்ந்த படிப்பு படிப்பவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். இவர்கள் மிகப்பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும். கட்டணம் போன்ற எந்த விஷயம் கிடையாது. தைரியத்திற்கான விஷயம் என்றார் அப்பா. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதில் தான் மாய தடையிடுகிறது, தடை போடுகின்றார். தூய்மை ஆகுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தந்தையினுடையவராக ஆகி பிறகு முகத்தை கருப்பாக ஆக்கிக் கொள்கின்றீர்கள். மிகவும் தந்திரம் வாய்ந்தது இந்த மாய என்றார் பாபா.
தோல்வி அடைந்து விடுவீர்கள் எனில் பிறகு புகழ் கிடைக்காது. இன்னார் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கின்றார் என்று மகிமை பாடப்படும். தனக்குத்தானே முயற்சி செய்து ராஜ்யத்தை பலனாக அடைய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். இந்த படிப்பின் மூலம் உயர்ந்த பதவியை நீங்கள் அடைய வேண்டும். ஏன்னா இது ராஜ யோகம்ன்றார் பாபா. அதாவது ராஜா ஆகுவதற்கான யோகம், பிரஜை யோகம் அல்ல. ஆனாலும் பிரஜைகளாகவும் ஆவீர்கள் அல்லவா, ஆனாலும் பிரஜைகளாக கூட ஆயிடுறாங்கன்றார் பாபா. அதாவது பாபா ராஜாவாக ஆவதற்காக தான் படிப்பு சொல்லித்தராரு. ஆனால் குழந்தைகள் பிரஜைகளாகவும் ஆகின்றார்கள். முகம் மற்றும் சேவையின் மூலம் இவர்கள் என்ன ஆவதற்கு தகுதியானவர்கள் என்பது தெரிந்துவிடும். வீட்டில் மாணவனுடைய நடத்தையின் மூலம் இவர் முதல் நம்பரில் வருவாரா அல்லது 3ஆம் நம்பரில் வருவாரா என்பதை புரிந்து கொள்ள முடியும். இங்கும் அவ்வாறு தான் இருக்கின்றார். எப்பொழுது தேர்வு முடிவடையுமோ அப்பொழுது உங்களுக்கு அனைத்து சாட்சாத்காரம் ஏற்படும். சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு எந்த தாமதமும் ஏற்படாது. பிறகு வெட்கப்பட வேண்டியிருக்கின்றார். நான் தோல்வியடைந்து விட்டேன் அப்படின்னு வெட்கப்பட வேண்டியிருக்கின்றார். தோல்வி அடைந்தவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள்? மனிதர்கள் சினிமா பார்ப்பதில் மகிழ்ச்சி அனுபவம் செய்கின்றனர். ஆனால் நம்பர் 1 அசுத்தமானவர்களாக ஆக்கக்கூடியது இந்த சினிமா என்று பாபா கூறுகின்றார். அதில் செல்லக்கூடியவர்கள் பலர் தோல்வி அடைந்து கீழே விழுந்து விடுகின்றனர். சில பெண்களும் அப்படி இருக்கின்றனர். அதாவது சினிமாவிற்கு செல்லாவிட்டால் தூக்கமே அவர்களுக்கு வரவே வராது என்றார். அந்த மாதிரி பெண்களும் இருக்கின்றார்கள். சினிமா பார்ப்பவர்கள் அசுத்தமாவதற்கான முயற்சியை அவசியம் செய்வார்கள். இங்கே என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அதில் மகிழ்ச்சி இருப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றனர். ஆனால் அவை அனைத்தும் துக்கத்திற்கானதாகும். இது அடிவற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகும். அடிவற்ற மகிழ்ச்சி அடிவற்ற தந்தையிடமிருந்து தான் கிடைக்கின்றார். பாபா நம்மை இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள். முன்பு 21 பிறவிகள் என்று எழுதி வந்தோம். இப்பொழுது 50 20 பிறவிகள் என்று பாபா எழுதுகின்றார். ஏன்னா துவாபர யுகத்திலும் ஆரம்பத்தில் மிகவும் நீங்கள் செல்வந்தர்களாக சுகமானவர்களாகத்தான் இருப்பீர்கள் அல்லவா என்றார் பாபா. சத்தியுக திரேதாத்தில் மட்டும் இல்லை, துவாபர யுகத்தில் கூட நீங்கள் நல்ல செல்வந்தர்களாக சுகமானவர்களாக தான் இருந்தீங்கன்றார். பதித்தமாக ஆகலாம், இருந்தாலும் அதிக செல்வம் இருக்கும். எப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக ஆகின்றீர்களோ அப்பொழுதுதான் துக்கம் ஆரம்பமாகிறது. முதலில் சுகமாக இருப்பீர்கள். எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுது பாபா வருகின்றார். அஜாமில் போன்ற மகாபாவிகளையும் முன்னேற செய்கின்றார். அதாவது கை தூக்கி விடுகின்றார். அனைவருக்கும் அவரவருடைய குறிக்கோளாகிய அமைதி அல்லது சுகத்தை நான் அடைய செய்கின்றேன். சத்தியுகத்தில் அனைவரும் சுகமாக இருப்பார்கள். உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று கூறுகின்றனர். இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் எப்பொழுது இருந்ததோ அப்பொழுது அமைதி இருந்தது என்று நீங்கள் கூறுங்கள். துக்கமான விஷயங்கள் இருக்கவே முடியாது. துக்கமும் கிடையாது, அசாந்தியும் கிடையாது. இங்கே சத்தியுகத்தில் இங்கே வீட்டிற்கு வீடு அசாந்தி இருக்கிறது, நாட்டுக்கு நாடு அசாந்தியாக இருக்கிறது, முழு உலகிலும் அசாந்தி நிலவுகிறது. எவ்வளோ துண்டு துண்டாக பிரிந்து கிடைக்கின்றது என்றார். எவ்வளோ பிளவுகள் இருக்கின்றன. 100 மைல் தொலைவுகளில் ஒரு மொழி இருக்கிறது. பாரதத்தினுடைய பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று இப்பொழுது கூறுகின்றனர். ஆதி சனாதன தர்மம் பற்றி யாருக்கும் தெரியவில்லை எனும் பொழுது இது பழமையான மொழி என்று எப்படி கூறுகின்றீர்கள்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது இருந்தது என்று நீங்கள் கூற முடிகின்றார். பாபா குழந்தைகளாகி உங்கள் அனைவருக்கும் ஞான ஒளி கொடுக்கின்றார். இதன் மூலம் பூட்டு திறக்கப்படுகிறது. இருப்பினும் சிலருடைய புத்தி திறக்கப்படுவது கிடையாது. பாபா நீங்கள் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி, என்னுடைய கணவனுடைய புத்தியை திறந்து விடுங்கள் என்று கூறுகின்றனர். அதுக்கு பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருவருடைய புத்தியின் பூட்டை திறப்பதற்காக நான் வரல. பிறகு எல்லோருடைய புத்தியும் திறக்கப்பட்டு விடுமானால் அனைவரும் மகாராஜா மகாராணிகளாக ஆகிவிடுவார்கள். நான் எப்படி எல்லோருடைய பூட்டையும் திறப்பேன்? அதை புத்தியின் பூட்டை திறப்பேன். அவர்கள் சத்தியுகத்திற்கு வரக்கூடியவர்கள் இல்லை எனும் பொழுது நான் எப்படி புத்தியினுடைய பூட்டை திறப்பேன்?
நாடகப்படி நேரம் வரும் பொழுது அவர்களுடைய புத்தி திறக்கப்பட்டு விடும். நான் எப்படி திறப்பேன்றார் பாபா. நாடகத்தில் என்ன இருக்கின்றதோ அதன்படி நடக்கும் அல்லவா. அனைவரும் முழுமையாக தேர்ச்சி அடைவது கிடையாது. பள்ளியிலும் வரிசை கிரமம் என்பது இருக்கின்றது. இதுவும் படிப்புன்றார். பிரஜைகளும் உருவாக வேண்டும். அனைவரின் பூட்டு திறக்கப்பட்டு விட்டால் பிரஜைகள் எங்கிருந்து வருவார்கள்? இது நியமம் கிடையாது. குழந்தைகளாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொருவரின் முயற்சியை பார்த்து புரிந்து கொள்ள முடியும். யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள் இங்கு அங்கு சென்று அழைக்கப்படுகின்றனர். யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பாபா அறிவார். குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும். நன்றாக படித்தால் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். பிறகு சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்து விடுவேன். இல்லைனா அதிக தண்டனைகள் காத்திருக்கின்றார். பதவியும் குறைஞ்சிடும். மாணவர்கள் டீச்சரை வெளிப்படுத்த வேண்டும். எப்பொழுது ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்ததோ அப்போது உலகில் அமைதி இருந்தது. பாரதத்தில் இவர்களுடைய ராஜ்யம் இருந்த பொழுது உலகில் அமைதி இருந்தது என்று நீங்கள் செய்தித்தாள போடுகின்றார். கடைசியில் அவசியம் புரிந்து கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களுடைய பெயர் பிரபலம் ஆகப் போகின்றது. அந்த படிப்பில் எவ்வளோ புத்தகங்களை படிக்கின்றனர். இங்கு எதுவும் கிடையாது என்றார். படிப்பு முற்றிலும் எளிதானது. மற்றபடி நினைவில் நல்ல நல்ல மகாரதிகளும் தோல்வி அடைந்து விடுகின்றனர். நினைவு என்ற கூர்மை இல்லை எனில் ஞான அம்பு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதிகம் நினைவு செய்தால்தான் கூர்மை ஏற்படும். பந்தனங்களில் இருக்கலாம். இருப்பினும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதிக லாபம் ஏற்படும். ஒரு பொழுதும் பாபாவை பார்த்திருக்கவும் மாட்டார்கள். நினைவிலேயே இருந்து உயிர் விட்டு விடுகின்றனர். அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும் என அதிக நினைவு செய்கின்றனர். பாபாவின் நினைவில் அன்பு கண்ணீர் வடிக்கின்றனர். அந்த கண்ணீர் முத்தாக மாறிவிடுகிறது என்றார் பாபா. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: தனக்குத்தானே முயற்சி செய்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் இட்டுக்கொள்ள வேண்டும். ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து சதா மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். செகண்ட் பாயிண்ட்: ஞானவாளில் நினைவு என்ற கூர்மை நிரப்ப வேண்டும். நினைவின் மூலம் பந்தனங்களை துண்டிக்க வேண்டும். ஒரு பொழுதும் அசுத்த சினிமாக்களை பார்த்து தன்னுடைய சங்கல்பங்களை அசுத்தமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. வரதானம்: லௌகிக்கத்தை அலௌகிகமாக மாற்றி அனைத்து பலவீனங்களிலிருந்து முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. பாபா நமக்கு இன்றைக்கி என்ன வரம் கொடுக்குறாரு? லௌகிக்கத்தை அலௌகிகமாக மாற்றி அனைத்து பலவீனங்களிலிருந்து முக்தி ஆகக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. விளக்கம்: யார் மாஸ்டர் சர்வசக்திவான் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களோ அவர்கள் ஒரு பொழுதும் எந்த பலவீனம் அல்லது பிரச்சனைகளுக்கு வசமாக மாட்டார்கள். என அவர்கள் அமிர்த வேலையிலிருந்து எதை பார்க்கிறார்களோ கேட்கிறார்களோ அல்லது செய்கிறார்களோ அதை லௌகிக்கத்திலிருந்து அலௌகிக்கமாக மாற்றி விடுவார்கள். எந்த லௌகிக்க காரியத்தையும் நிமித்தமாக செய்தாலும் அலௌகிக்க காரியம் சதா நினைவில் இருந்தால் எந்த விதமான மாயாவி விகாரத்திற்கு வசமான மனிதனுடைய சம்பந்தத்தில் சுயம் வசமாக மாட்டார்கள். தமோகுண சூழ்நிலையில் கூட சதா தாமரை மலர் போன்று இருப்பார்கள். லௌகிக்க அசுத்தங்களில் இருந்தாலும் விடுபட்டு அவர்கள் இருப்பார்கள். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு? லௌகிக்கத்தை கூட நீங்கள் ஆன்மீகமாக மாற்றி விடுங்கள்ன்றார் பாபா. ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, அனைவரையும் திருப்திப்படுத்தினால் முயற்சியில் தானாகவே முன்னேறி விடுவீர்கள். அவ்யக்த இஷாரா: சங்கல்ப சக்தியை சேமிக்க வேண்டுமென்றால் எந்த விஷயத்தை பார்த்தாலும் கேட்டாலும் வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சி நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை சங்கல்பத்தில் ஏன் எதற்கு என்ற வரிசை வந்துவிட்டால், வீணானவைகளில் படைத்து விட்டால் அது பாலனை செய்ய வேண்டியிருக்கின்றார் பாபா. சங்கல்பம், நேரம், சக்தி அதில் செலவாகி கொண்டே இருக்கும். ஆகினால இப்பொழுது இந்த வீணான படைப்புகளை குடும்ப கட்டுப்பாடு செய்யுங்க. அப்பொழுது தான் எல்லையற்ற சேவைக்கு நீங்கள் நிமித்தமாக ஆக முடியும். ஓம் சாந்தி.